நீங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து குருகிராமில் ஒரு நடு ஹைவேல இது ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் வண்டியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஹைவேக்கு நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறதுல ஒரு பாயிண்ட்டும் இருக்காது. ஆனால் நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா ரோட்டில் கூட டேக் யூஸ் பண்ணலான்னு? நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வீடனில் வந்து ரோட்லேயே எலக்ட்ரிக் லேன் மாதிரி செட்டப் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா எலக்ட்ரிக் வண்டி போகும்போதே அது ரோட்டில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு பிளான் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா 2 லேன் இருக்கும். ஒரு லேனில் வந்து நீங்கள் வண்டி நார்மலாக ஓட்டு போகலாம். இன்னொரு லேனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்கும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு சென்சார் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ யூஸ்வலி ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும் அது வந்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட ஸ்பீடை டிடெக்ட் பண்ணும். உங்கள் வண்டி ஸ்பீடு லிமிட் க்ராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு மாதிரி ரோடு கீழே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஸ்பீடாக போவாங்க, ஒருத்தவங்க இதாக போவாங்க. எல்லாருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் யார் அவங்க லிமிட்டில் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு நார்மலான ரோடு, மற்ற லிமிட் க்ராஸ் பண்ணுறவங்க ஸ்பீட் பிரேக்கர் வர மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பீடு பிரேக்கர் தேவையில்லை. ஆனால் இன்னொருத்த பக்கத்துலேருந்து 100ல் போகிறான், அவனுக்கு வந்து ஸ்பீடு பிரேக்கர் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கூலான டெக். இது வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ளே வண்டியெலாம் பார்க்க ஸ்டார்ட் ஆகிடும்.